உண்மையான பாக்கியவான்கள் யார் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம சில சத்தியங்களை சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். இன்றைக்கு உலகம் எதை பாக்கியம் என்று சொல்லுதுன்னு சொன்னால், நல்ல வேலை கிடைத்து விட்டால் பாக்கியம் என்று நினைக்கிறது, நல்ல வீடு இருந்தால் அது நல்ல ஒரு பாக்கியசாலிகள் என்று நினைக்கிறாங்க, பணம் இருந்தால், பதவி இருந்தால், நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்வது பாக்கியம் என்று சொல்லி நினைக்கிறாங்க. இதெல்லாம் உலகத்தின் அடிப்படையில் அளக்கக்கூடிய ஒரு அளவுகோல். ஆனால் நம்முடைய கரத்தில் இருக்கக்கூடிய இந்த வேதத்தின் மூலமாக தேவன் எதை பாக்கியம் என்று சொல்லுகிறார், யார் பாக்கியவான்கள் என்று பைபிள் சொல்கிறது என்பதை பற்றி நாம் சிந்திக்கும்படியாக நாம் இருக்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் மலைப்பிரசங்கத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக பாக்கியங்கள் என்று சொல்லி ஒரு லிஸ்ட்டு போடுறாரு. ஆவியில் எளிமை உள்ளவங்க, சமாதானம் பண்ணுறவங்க, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், இப்படி ஆண்டவர் பல காரியங்களை அங்கே பேசுவதை பார்க்கிறோம். ஆண்டு சொல்கிறாங்க, அவருடைய ஊழியம் உலகம் எல்லாம் போகணும்னு சொல்லி ஆண்டு ஆசைப்படுறாங்க. முத்தூது சத்தியம் எல்லா திசையிலும் போகணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. ஆண்டு சொல்கிறாரு, வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். கொடுக்கிறதே பாக்கியம், வாங்குறதை காட்டிலும் கொடுக்கிறது பாக்கியம். ஆண்டுக்காக நம்ம ஊழியத்துக்காக நம்ம கொடுக்கும் பொழுது, ஊழியம் நடைபெறும் பொழுது, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது என்ன வருங்க? முடி வரும். சீக்கிரம் முடி வரணும்னு சொன்னால் ஊழியம் சீக்கிரம் நடக்கணும். ஒரு 4 விதமான சத்தியத்தை நம்ம சிந்திக்கும்படியாக இருக்கிறோம். பைபிள் சொல்லக்கூடிய விசேஷமான பாக்கியவான்கள் யார் என்பதை பற்றி நம்ம சிந்திக்க போகிறோம். பல பாக்கியங்கள் இருக்கிறது, ஆனால் ஆண்டவர் உணர்த்தின அந்த 4 காரியங்கள் ரொம்ப முக்கியம் என்று நான் உணர்த்தப்பட்டேன். அதை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசையாக இருக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பிதாவே, உங்களுடைய சத்தியத்தை சிந்திக்க போகிறோம். எங்கள் கூட நீங்கள் பேசுங்கப்பா. கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய செவிகளை நீங்கள் திறந்தருளும், அடியனை பலப்படுத்தும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமென். முதல் சத்தியம், யார் பாக்கியவான்கள்? எரேமியா புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பைபிள் இப்படியாக பேசுகிறது. எரேமியா 17ஆம் அதிகாரம் வசனம் 7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறாங்க. அப்போ பைபிள் சொல்கிறது, யார் பாக்கியவான்கள் என்று சொன்னால், மனிதனை அல்ல, தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைங்க, தேவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நம்பிக்கை என்பது உணர்ச்சி அல்ல, உணர்ச்சி வசப்படுவதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை என்பது ஒரு தீர்மானம், ஒரு நோக்கம். ஆண்டவர் இருக்கிறார், அவர் என்னை பார்த்துக் கொள்வார், என் தேவன் இருக்கிறார், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு நோக்கம் என்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அநேக நெருக்கடிகள் வரலாம், நம்பிக்கை விட்டுறாதீங்க. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைங்க. பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, துன்பங்கள் வரும்போது, துயரங்கள் வரும்போது, தொல்லைகள் வரும்போது, கவலைகள் வரும்பொழுது மனுஷனை நம்பாம தேவன் மீது நாம நம்பிக்கை வைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். அப்படிப்பட்ட பிள்ளைங்க பாக்கியவான்களாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு ஓய்வு நாள், 6 நாள் நம்ம வேலை செஞ்சோம். ஓய்வு நாள்லையும் ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்குன்னு சொன்னால் நம்ம எங்கே போவோம்? சர்ச்சுக்கு வருவோமா, அல்லது வேலை இருக்குது, அல்லது அந்த ப்ரோக்ராம் இருக்குது, அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லி நம்ம அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுப்போமா? தேவன் மீது நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைங்க ஆண்டவரை நம்புவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஆலயத்தை தேடி வருவாங்க, வேலைக்கு போக மாட்டாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கிறது, கஷ்டம் இருக்கிறது, துன்பம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சமயத்தில் நான் தேவனை நம்புகிறேன் என்பதை எதன் மூலமாக நான் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னால் நான் முட்டி போட்டுருவேன். தேவன்கிட்ட சொன்னால் போதும், அவர் பார்த்துப்பாரு என்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் தேவனை நம்புவதற்கான ஒரு அடையாளம். இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்புகிறவன் ஜெபிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் ஆண்டவர்கிட்ட அதிகமாக பேசுவான் என்பதை நாம் பார்க்கிறோம். இது முதல் கருத்து. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய பாக்கியவான்களாக நம்ம அனைவரும் மாற வேண்டும் என்பது முதல் கருத்து. இரண்டாவது, தேவன் மீது நம்பிக்கை வைக்கிற அந்த பிள்ளைங்க இரண்டாவது பாக்கியத்திற்குள்ளாக கடந்து போவாங்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் பாருங்களேன். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் வசனம் 2ல கர்த்தருடைய
வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். யார் பாக்கியவான்கள்? ஒன்று, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள். இரண்டாவது, இந்த வேதத்துல பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது. வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கிறோம். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள், காலம் சமீபம் என்று ஆண்டவர் அங்க பேசுறாங்க. நீதிமொழிகள் 29:18 வாசிக்கிறோம், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். சங்கீதம் 119 முதலாம் வசனம் பேசுகிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று நாம் பார்க்கிறோம். பைபிள் படி நடக்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பிள்ளைங்க பாக்கியவான்கள். 94ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் பேசுகிறது, உம்முடைய வேதத்தை போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். பைபிள் தியானிக்கிற பிள்ளைங்க, கற்றுக்கொள்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள். பைபிள் படி நடக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள். நடக்கும்போது அந்த சத்தியத்தை பிறருக்கு சொல்லுகிற பிள்ளைங்களும் பாக்கியவான்கள் என்று வேத வசனம் நமக்கு பேசுகிறது. இந்த வேதம் வேதம் என்று வரக்கூடிய அந்த இடத்துலலாம் நம்ம ஆங்கில வேதாங்கத்தில் படிப்போம் என்று சொன்னால் அது தேவனுடைய சட்டங்களை பற்றி பேசுகிறது, கற்பனைகளை பற்றி பேசுகிறது. 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் பேசுகிறது, அல்லேலூயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவனுடைய கட்டளைகளில் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று ஆண்டவர் பேசுறாங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். 10 பிரமாணத்தின்படி வாழ்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி வேத வசனம் நமக்கு பேசுகிறது. அன்பான தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்க நிறைய பேர் சொல்றாங்க, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு பிரமாணம் அவசியமா என்று சில பேர் கேள்வி கேட்கிறாங்க. 10 பிரமாணம் ரட்சிப்புக்கு எதிரி அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாவத்தை வெளிப்படுத்தும் ஒரு கண்ணாடி. ஒரு கண்ணாடிக்கு முன்னால் போய் நின்று நான் என்னன்னு சொன்னால், என் தலைமுடி கலைந்திருப்பதை அது காட்டுகிறது, என் கண்களில் முகத்தில் அழுக்கு இருப்பதை அது காட்டுகிறது. அந்த கண்ணாடி என்னுடைய அழுக்கை துடைப்பதில்லை, அந்த கண்ணாடி என் முடியை சரிப்படுத்தாது. நான் என்ன செய்யணும்னு சொன்னால், என் முகத்தில் உள்ள அந்த அழுக்கை நான் நீக்குவதற்கு தண்ணி போட்டு நான் கழுவணும். அதே போல தான் நான் ஆவிக்குரிய கண்ணாடி ஆகிய 10 பிரமாணத்துக்கு முன்னால் போய் நிற்கும் போது அது என்னுடைய பாவத்தை சுட்டி காண்பிக்கிறது. அந்த பாவத்தை சுட்டி காண்பிக்கிற அந்த கண்ணாடி என் பாவத்தை நீக்காது. நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் கழுவப்பட வேண்டும் என்று சொல்லி பைபிள் வசனம் எனக்கு பேசுகிறது. பிரியமானவர்களே, 10 பிரமாணத்தை கடைப்பிடிக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள். அதில் இருக்கிற ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிற பிள்ளைங்க, ஏசாயா 56ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்களேன். ஏசாயா 56 வசனம் 2ல, இப்படி செய்கிற மனுஷனும் இதை பற்றி கொண்டிருந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்காதபடி ஆசரித்து ஒரு பொல்லாப்பையும் செய்யாதபடி தன் கையை காத்து கொண்டிருக்கிற மனுபுத்திரனும் பாக்கியவான். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி வேத வசனம் பேசுகிறது. இந்த சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாரும் ஓய்வு நாளை ஆசரிக்கிற பிள்ளைகளாக இருப்பதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாங்க. இந்த உலகம் சீக்கிரமா அழிய போகிறது. நாம் பாக்கியவான்களாக இருப்பதற்கு தேவன் நமக்கு வேதத்தை தந்திருக்கிறார், பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார், ஓய்வு நாளை தந்திருக்கிறார். நாம் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. வெளிப்படுத்தல் 22:14 வாசிக்கிறோம், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் ஆவதற்கும் வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அன்பானவர்களே, நாம் அனைவரும் பாக்கியவான்களாக மாறணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. 2 விஷயம் படிச்சிருக்கோம். ஒன்று, யார் பாக்கியவான்கள் என்று சொன்னால், அவரை நம்புற பிள்ளைங்க, கர்த்தரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள். இரண்டாவது, அவர் தந்திருக்கிற வேதத்தை, கட்டளைகளை, ஓய்வு நாளை கடைபிடிக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள். மூன்றாவது என்னன்னு சொன்னால், மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், அதில் நிறைய பாக்கியம் படிச்சு பார்த்தா அதில் ரொம்ப எனக்கு பிடித்த ஒரு வசனம் ஒன்று இருந்துச்சு. 8ஆம் வசனம் பாருங்களேன், வசனம் 8, 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மத்திய இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அன்பானவர்களே, ஆண்டவரை நம்புற பிள்ளைங்க வேதத்தை விட்டுவிட மாட்டாங்க. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைங்க பாவம் செய்ய மாட்டாங்க, சுத்தமா வாழ்வாங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுறார். அப்படிப்பட்ட பிள்ளைங்க பாக்கியவான்கள் என்று ஆண்டவர் பேசுறார். ஆண்டவர் முகத்தை பார்ப்பவர் அல்ல. எதை பார்க்கிறாருங்க? இதயத்தை பார்க்குறாரு. இன்றைக்கி நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம், எத்தனை பேர் இங்கே சத்தியத்தை கவனிக்கணும்னு தெரியாது. ஆனால் ஆண்டவர் பார்த்துருக்க உங்கள் இதயத்தை, நீங்கள் எதை யோசிக்கிறீங்க, எதை சிந்திக்கிறீங்க என்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை ஏமாற்ற முடியாது. தேவன் வெளிப்புறத்தை பார்த்து ஏமாறுகிற தேவன் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறார்.
அவர் இருதயத்தை படிக்கிறார் என்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 51 சங்கீதம் 10 வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றார் பாருங்களேன். சங்கீதம் 51 வசனம் 10. தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே செய்யுங்க சிருஷ்டியுன்னு கேட்கிறாங்க. இன்னைக்கு நாம எல்லாம் கேட்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு ஜெபம், தேவனே என் இதயத்தை செய்யுங்க சுத்தமா சிருஷ்டியும் அப்பா அப்படின்னு கேட்கணும். நம்ம படிச்சு பார்த்தீங்கன்னா எரேமியா 17 அதிகாரம் 7 வசனம் படிச்சோம், கர்த்தரை நம்பணும்னு சொல்லி. அந்த 17 அதிகாரம் 9 வசனம் என்ன சொல்லுது? வசனம் 9, எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்கும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று ஆண்டவர் கேட்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கலாம், இதயம் ரொம்ப மோசமானது, அதை தாறுமானதை யோசிக்கும், மோசமானதெல்லாம் சிந்திக்கும். அப்படிப்பட்ட இருதயத்துல தேவன் சுத்தமான இருதயமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் செய்றாங்க, கேட்கிறார், ஆண்டவரே சுத்த இருதயத்தில் என்ன செய்யுங்க சிருஷ்டியும் என்று கேட்கிறார். அப்ப இதயத்துல என்ன இருக்குது? அப்போ பாவம் இருக்கிறதா? ஏதோ அசுத்தம் இருக்கிறது, பாவம் இருக்கிறது. சங்கீதம் 32 சங்கீதம் வாங்களேன், 32 சங்கீதம் வசனம் 1, 2 வசனம் பாருங்களேன். ரொம்ப அற்புதமான வசனம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அவனுடைய வாழ்க்கையில மீறுதல் இருக்கிறதா? மீறுதல் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம் அல்லவா? இப்போ எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் அதெல்லாம் மூடிடணும், அடக்கம் பண்ணணும். அடுத்த வசனம் 2 வசனம் என்ன சொல்லுது? எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான் என்று அவர் பேசுறாரு. அன்பானவர்களே, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நம்முடைய இருதய பரிசுத்தம் ரொம்ப முக்கியமானது. பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவனும் தரிசிப்பதில்லை என்று சொல்லி பைபிளை வாசிக்கிறோம். பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில தினசரி அனுபவமாக இருக்க வேண்டும். இதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. இப்போ 3வது கருத்து நான் சொன்னா, யார் பாக்கியவான்கள் சொன்னா, இதயத்துல பரிசுத்தமா இருக்கிற பிள்ளைங்க பாக்கியவான்கள். அந்த பாக்கிய லிஸ்டில் நம்ம எல்லாரும் வரணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறார். 1, கர்த்தரை நம்புற பிள்ளைங்க பாக்கியவான்கள். 2வது, அவருடைய வேதத்தின்படி வாழ்ற பிள்ளைங்க பாக்கியவான்கள். 3வது, இதயத்துல சுத்தமா வாழ்ற பிள்ளைங்க பாக்கியவான்கள். இப்படி பரிசுத்தமாய் வாழ்கிற பிள்ளைகளாக இருந்தால் 4வது ஒரு பாக்கியம் நம்மை தேடி வரும். இயேசு கிறிஸ்து வரப்போறாங்களங்க. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 வசனம் பேசுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 4 அதிகாரம் 16 வசனத்துல, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து சிவருங்க இறங்கி வருவார். அப்பொழுது என்ன நடக்கும்? அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று பைபிள் வசனம் பேசுது. அப்போ முதலாவது எழுந்து கொள்வாங்க. மரிச்சு போயிட்டாங்க, மண்ணுக்கு மண்ணா போயிட்டாங்க, அப்படியெல்லாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து வரும்பொழுது அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பிரேத குழியில் உள்ள அனைவரும் அப்படி சத்தத்தை கேட்கும் காலம் வரும். யோவான் 5:28, 29 நம்ம பைபிளை வாசிக்கிறோம். மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்பொழுது பிரேத குழியில் உள்ள அனைவரும் செய்வாங்க, எழுந்து புறப்பட்டு வருவான்னு சொல்லி வேத வசனம் பேசுகிறது. சரிங்களா? இப்போ மரிச்சவங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 6 வசனம் வாங்களேன். வெளிப்படுத்தல் 20 அதிகாரத்தில் 1000 வருட அரசாட்சி பற்றி நம்ம படிக்கிறோம். அந்த 1000 வருட அரசாட்சியில ஒரு சம்பவம் நடக்கிறது, வாசிப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பசுத்தவானுமாய் இருக்கிறான். பிரியமாங்களே, பாக்கியவான்கள் யார் என்று சொன்னால் மரித்தாலும் பிழைக்க போறாங்க. அதுவும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவர்களாக மாறப்போற ஒவ்வொரு பிள்ளைகளும் பாக்கியவான்களாக மாறுவாங்க என்பதை வேதவசனம் பேசுகிறது. சத்தியம் புரியுதுங்களா? முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் யாரு? பாக்கியவான் என்று வேதவசனம் பேசுகிறது. உயிர்த்தெழுந்து என்ன செய்ய போறாங்க? வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் 4 வசனத்துல அந்த கடைசி வார்த்தை நீங்க கவனிங்களேன். சிங்காசனம் பார்க்கிறாரு, நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு உட்கார்ந்தாங்கன்னு சொல்லி படிக்கிறோம். பெரிய வசனம் அது. அதுல கீழே வரக்கூடிய கடைசி வார்த்தைகள், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். உயிர்த்தெழுதல் நடந்துச்சு சொன்னா உடனே எது நடக்க போகுதுங்க? 1000 வருட அரசாட்சி நடக்க போகிறது. அவங்க உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டாங்கன்னு சொல்லி பார்க்கிறோம். உயிர்த்தெழு முதலாம் உயிர்த்தெழு பங்குள்ளவங்க யாரு? பாக்கியவான், பரிசுத்தவான் என்று பார்க்கிறோம். எல்லாருமே உயிர்த்தெழுந்துட்டாங்களா? வசனம் 5 வசனத்தை கவனிங்களேன். வசனம் 5, மரணமடைந்த மற்றவங்க அந்த 1000 வருஷம் முடியும் வரைக்கும் என்ன செய்யலாம்? உயிரடையவில்லையா? நல்லா புரிஞ்சுக்கணும். உயிர்த்தெழுந்து 1000 வருஷம் அரசாட்சிக்குள்ளாக ஒரு கூட்டம் போகிறது. அவங்க யாரு? முதலாம் உயிர்த்தெழு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானாக இருக்கிறாங்க. அவங்க 1000 வருட அரசாட்சியில் கிறிஸ்துவுடனே கூட அரசாட்சி பண்றாங்க.
அந்த 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் ஒரு கூட்டம் என்ன செய்யலைங்க, உயிர் அடையவில்லை, உயிர் தழலை. அப்படின்னா இவங்க யாரு, இந்த கூட்டம் யாரு, புரிஞ்சுக்க முடியுதுங்களா? முதலாம் உயிர்த்தெழு பங்குள்ளவன் பாக்கியவான் பரிசுத்தவானாக இருப்பாங்கன்னு சொன்னா, இரண்டாம் உயிர்த்தெழுதல் 1000 வருட அரசாட்சிக்கு முடிஞ்ச பிற்பாடு ஒரு உயிர்த்தெழுதல் நடக்க போகிறது. அதில் உயிர்த்தெழுந்து வர பிள்ளைங்க யாரா இருப்பாங்க, துன்மார்க்கராக இருப்பாங்க. அப்போ 2 உயிர்த்தெழுதல் இருக்கிறது. முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல். நம்ம செத்தா உயிரோட வரத்தான் போகிறது. ஆனா எந்த உயிர்த்தெழுதல் வரணும், முதலாம் உயிர்த்தெழுக்கு பங்குள்ளவர்களாக நாம் மாறணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த சத்தியத்தை கேட்கிற அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணும். இதுதான் உச்சக்கட்ட பாக்கியம். நான் செத்தாலும் உயிரோடு எழும்புவேன், நான் பரலோகத்தின் தேவனோடு நான் வாழ்வேன் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, ரொம்ப ஆச்சரியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. தேவனுக்கு பிரியமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். பாக்கியவான்களாக நம்ம மாறணும்னு சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுறாங்க. வெளிப்படுத்தின புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் லவோதிக சபையை பற்றி ஆண்டவர் பேசுகிறாங்க. அந்த லவோதிக சபை பாக்கியமுள்ள சபையாக இருக்கிறதா? வசனம் 17 பாருங்களேன், என்ன சொல்றாரு? நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் நிர்பாக்கியம் உள்ளவன் என்று ஆண்டவர் அங்க பேசுறார். பரிதபிக்கப்பட்டவன் சொல்றார். உனக்கு பாக்கியமெல்லாம் இல்ல, நீ நிர்பாக்கியமாக இருக்கிறாய் என்று ஆண்டவர் பேசுறார். பாக்கியமற்ற, துரதிருஷ்டம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, துரதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படிப்பட்ட விஷயம், நல்ல குணமே இல்லாத ஒரு நிலையை பற்றி ஆண்டவர் அங்கே பேசுகிறாங்க. தேவனுக்கு பிரியமானவங்களே, நம்முடைய வாழ்க்கை லவோதிக சபையை போல நிர்பாக்கியம் உள்ளவர்களாக நாம் இல்லாமல் தேவனை நம்புகிற பிள்ளைகளாக, வேதத்தை கடைபிடிக்கிற பிள்ளைகளாக, இதயத்தில் சுத்தம் உள்ள பிள்ளைகளாக, இயேசு வந்தாலும் நான் செத்து போயிருந்தாலும் நான் உயிரோடு எழுந்து கொள்வேன் என்கிற அந்த விசுவாசத்தில் நாம் இருப்போம் என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழி நடத்துவாங்க. அப்படிப்பட்ட கிருபை கொடுத்து தேவன் நம்மளை வழி நடத்தணும். அந்த பாக்கியம், உலகம் சொல்கிற பாக்கியத்தெல்லாம் விட்டுட்டு ஆவிக்குரிய பரிசுத்த வேதாகம் சொல்லக்கூடிய அந்த பாக்கியத்துக்குள்ளே நம்ம கடந்து வருவோம். ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை சத்தியத்தின் பாதையில் வழி நடத்துவாராக. ஆமென்.